ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தண்டங்கீரையோட தண்டு வச்சு ஒரு கூட்டு பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. கீரையும் கொஞ்சம் தண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தோல் சீவினா தண்டு வந்துடும். இது வந்து பொடுசாக கட் பண்ணிக்கணும். 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம். இப்போ வந்து 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து வெறும் சட்டியில் வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கலாம், பொன்னிறமாக வர்ற வரைக்கும். இப்போ நேரம் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இதை எடுத்து கழுவிட்டு வந்துடலாம். இது கழுவிட்டு வந்துட்டு அந்த கீரையும் தண்டும் போட்டு இது டைரெக்டாக இப்படி தான் வேக வைக்கணும். இது எதுவுமே வதக்க வேண்டாம். இதுக்கு லாஸ்ட்டில் தான் தாளிக்கணும். இதுக்கு ரெண்டையும் போட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் 10 இருக்குது, அதை எடுத்து போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்து போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 சொம்பு தண்ணி ஊற்றணும். இதில் ஊற்றி வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம்தான் ஆகும். சீக்கிரம் வெந்துடும். இதை எடுத்து அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம். இதுக்கு தேங்காய் அரைக்கணும். ஒரு சில்லு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பல் பூண்டு. இது குறன்னு அரைச்சிட்டு வரணும். இது நல்லா மையாக அரைக்கக்கூடாது. இதுக்கு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வரணும். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. பருப்பு வெந்துட்டுருக்கு. இது 3/4 பாகம் வேகணும். ரொம்ப நல்லா வெந்துட்டு வந்துடக்கூடாது. சாம்பார் மாதிரி ஆயிரும். இந்த கூட்டு பண்ணுறக்கு கொஞ்சம் மலர்ந்து இருக்கும் பருப்பு, அப்படி தான் வேகணும். பாருங்கள், வெந்துட்டு வந்துட்டுருக்குது. பாருங்கள், நலிச்சு விட்டால் அந்த தண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பருப்பு மலர்ந்துருக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றி ஒரு வடச்சட்டியில் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இது ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதில் தேங்காய் அரைச்சிட்டு வந்திருக்கோம்ல, அதையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி குறன்னு இருக்கணும் தேங்காய். இப்போ எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் தான் உப்பு போடணும். இது கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டு வேகட்டும். அதுக்குள்ளே கூட்டு ரெடி ஆயிரும். அவ்வளோதான். பாருங்கள், கொதிச்சிருச்சு, வெந்துருச்சு. இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்து பரிமாறிக்கலாம். இந்த கூட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.